இப்போ the long a sound. இப்போ a சவுண்ட் லாங்கா இருக்கு. லாங்கா நம்ம சொல்லணும், கொஞ்ச நேரத்துக்கு வரும், அதுதான் லாங் a சவுண்டுன்னு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஏஒய், ஏ கூட ஒய் சேரும்போது அந்த இடத்துல ஏவோட சவுண்ட் அப்படியே நமக்கு ஏவாவே வரும், ஏ அப்படின்னே வரும். ஓகேவா, ஏ அப்படின்னு வரும். இப்போ இங்கே டி, அப்போ ட, இது வந்து ஏஒயை நம்ம என்ன சொல்லணும், நார்மலாக ஏவை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் சொல்லணும். இப்போ டு ஏ, டே, ஏ, ஏ ஒய் சேரும்போது கொஞ்சம் ஏ என்ன பண்ணணும், லாங்கா சொல்லணும். ஓகேவா, ஆ சொல்லக்கூடாது, ஏ அப்படிங்கிற சவுண்ட்ல கொடுக்கணும் ஏ ஒய் சேரும்போது. டே, டே, ஓகே. ரே, ரே, இங்க ஹே, ஹே, இங்க சே, சே, பே, பே, வே, வே, அந்த மாதிரி. ஓகே, இன்னொரு சொல்றேன். டே, ரே, ஹே, சே, பே, வே. இப்போ இதுவே ஏ கூட ஐ சேரும்போது இங்கேயும் அதே மாதிரி தான். ரெயின், ரெயின், ஓகே, ரெயின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏவை கொஞ்சம் சவுண்டா சொல்லிட்டு அப்புறம் ஐஎன் போடுவோம். இங்கே மெயின், பெயின், பேல், ட்ரெயின், டெய்ல், அந்த மாதிரி. ஓகே, இப்போ இங்கே அண்டர்லைன் த சவுண்ட் இன் ஈச் செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இங்கே ஏஒய் இருக்கு, அப்போ அதை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணணும், ஏஒய் வேர்ட்ஸை. ஓகேவா, அண்டர்லைன் த சவுண்ட்ஸு இன் ஈச் செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஏஒய் இருக்கு, அப்போ எங்கே இருக்கு ஏஒய், இங்கே இருக்கு. இது வந்து பே, ஏஒய் எங்கே இருக்கோ அங்கே அண்டர்லைன் பண்ணுவோம். இங்கே சே, இது வந்து ட்ரே. இங்கே ஏஐ இருக்கு, அப்போ இங்கே வரும் ட்ரெயின், இங்கே மெயின், டெய்ல். ஸோ அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணும். ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Circle the pictures with the sound of AI or AY. So AI or AY words மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணணும். இங்க ஹே, இங்க என்ன இருக்கு, ஹே இருக்கு. அப்ப சர்க்கிள் த பிக்சர் கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ இங்க AY வேர்ட் இருக்கனால இதை சர்க்கிள் பண்ணிட்டோம். ஹேட்டுக்கு AT இருக்கு, ஸோ அதை நம்ம சர்க்கிள் பண்ணல. இங்க செகண்ட்ல பாருங்க, ரெயின், ஃபேன், இங்க AI வேர்ட் இருக்கு. ஓகேவா, ஸோ அப்ப இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்தது டேப், இங்கே டெய்ல், இங்கே ஏஐ வேர்ட் இருக்கு, ஸோ அதனால இதை தான் நம்ம சர்க்கிள் பண்ணோம். நெக்ஸ்ட் இது கேன், இது வந்து கிளே, இதில் ஏஒய் வருது, ஸோ இதை தான் நம்ம சர்க்கிள் பண்ணோம். ஸோ இங்கே ரைட் த வேர்ட்ஸ் இந்த கரெக்ட் காலம். இங்கே ஏஐ தனியாக பாக்ஸ், ஏஒய் தனியாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை கரெக்டாக எடுத்து எழுதணும். ஏஐ வேர்டு எங்கே இருக்கு, பெயில், அப்போ அந்த பெயில இங்கே எழுதணும். இங்கே டெய்ல் இருக்கா, TAIL, டெய்ல், ஸோ அதை கரெக்டாக எழுதணும். இங்கே பே, சேவை நம்ம இங்கே எழுதணும், பே, சே. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? இப்போ இங்கே இந்த லாங் இ சவுண்ட், ஈயோட சவுண்டு லாங்காக இருக்கும் இந்த இடத்துல. பி, சீட், சி, கிரீன், டீப், ஷீப், அந்த மாதிரி. ஸோ ரெண்டு இ இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே இஏ சவுண்டு. ஓகே, அப்போ பி, பீக், சி, சீட், பீட், பீச். ஸோ இங்கே நம்ம இ சவுண்டு தான் கொடுக்குறோம், ஏ வரும்போதும் இ சவுண்டு தான் நம்ம கொடுக்குறோம். பாருங்க, பி, சி, பீக், சீட், அந்த மாதிரி. ஓகேவா, இந்த இடத்துல ஏ சவுண்ட் நமக்கு தெரியவே இல்லை அவ்வளோவா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, லுக் அட் த பிக்சர், ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ இந்த பிக்சரை பார்த்து இந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸை நம்ம என்ன பண்ணோம், ஃபில் பண்ணோம். இங்கே என்ன இருக்கு, இது என்னது, பீட்ஸ். இது என்ன இருக்கு, பீட்ஸ், எஸ் கொடுத்துருக்காங்க, பீட்ஸ் தான் இது. இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும், BEADS தான் பீட்ஸ், பீட்ஸ். ஓகே, இங்கே ஷீப், அப்போ பி தான் ஷீப். புரிஞ்சுதா? மேலே பாருங்க, அந்த எக்ஸசைஸ்லேயே இருக்கு பாருங்க, ஷீப்போட ஸ்பெல்லிங்கும் இங்கே பீடோட ஸ்பெல்லிங்கும் இருக்கு. ஓகேவா, ஒன் பீட்னா பீடு, இங்கே பீடு நிறைய இருக்கிறதுனால பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே பீடுக்கு BEA வரும், ஷீப்புக்கு EE வரும். நெக்ஸ்ட் அடுத்தது, லுக் அட் த பிக்சர் அண்ட் சே த வேர்ட்ஸ், டிக் த வேர்ட்ஸ் வித் த சவுண்ட் ஆஃப் EE ஆர் EA. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிக்சரை பார்த்துட்டு அதோடைய வேர்ட்ஸை சொல்லிட்டு டிக் பண்ணணுமா வேர்ட்ஸை, எந்த சவுண்டு இஇயும் இஏவும் வர வேர்ட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுமா, டிக் பண்ணணுமா. இங்கே பெட், இங்கே பி,
இப்போ இந்த இடத்துல பீஸ், இப்போ இந்த இடத்துல நிறைய பி இருக்கு, அப்போ பிஇஏ இருக்கா, அப்போ இஏவா தான் நம்ம டிக் பண்ணணும். இங்கே ஷீப் டபுள் இ வருது, ஸோ இதை தான் நம்ம டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே பீட்ஸு, இங்கே இஏ வருது, இங்கே வந்து பிஇஇ பி வருது, ஸோ இதெல்லாம் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங்கான வேர்ட்ஸை நம்ம மேட்ச் பண்ணோம். இங்கே ஈட் சீட், ஓகே. நெக்ஸ்ட் கீப் டீப் மேட்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பீக், இங்கே வீக், இங்கே பி, இங்கே சி, ஸோ நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் கரெக்டா. இப்போ அடுத்தது த லாங் ஐ சவுண்ட். இப்போ இந்த இதில் வந்து ரீட் த வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸை நம்ம ரீட் பண்ணலாம். இதை எப்படி ரீட் பண்ணுறோன்னா லை, லை அப்படின்னு தான் ரீட் பண்ணுறோம். ஓகே, ஐ ஐ சவுண்டு தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். லை, ஐ இருந்தாலும் லை அப்படி தான் வருது. இங்கே பை டை அப்படி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒய் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம், ஃப்ரை ட்ரை ட்ரை மை ஸ்கை, அந்த மாதிரி லாங் ஐ சவுண்ட் தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். மேட்ச் த சவுண்ட்ஸ் டு த வேர்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ் கூட நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணோம். இப்போ ஸ்கை இது எது கூட மேட்ச் பண்ணோம், ஒய் கூட. டை ஐஇ கூட மேட்ச் பண்ணோம். மை இது வந்து ஒய் கூட. ட்ரை இதுவும் ஒய் கூட. ட்ரை இதுவும் நம்ம ஒய் கூட. இது லை ஐஇ கூட மேட்ச் பண்ணோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் சே த வேர்ட்ஸ், ஸ்டிக் த வேர்ட்ஸ் வித் த சவுண்ட் ஆஃப் ஐஇ ஆர் ஒய். ஸோ இங்கே டை, இங்கே ஐஇ வேர்டு இருக்கு, ஸோ இதை நம்ம டிக் பண்ணோம். டாப்ல இல்லை, ஐஇ வேர்டும் இல்லை ஒய் வேர்டும் இல்லை, ஸோ அதை விட்டுறணும். நெக்ஸ்ட் அடுத்த 2 பிக்சர்ஸ்ல பாருங்க, ஸ்கை இதில் ஒய் வேர்டு வருது ஸ்கைல, இது வந்து நிப், இது கிடையாது, இதுதான் நம்ம டிக் பண்ணணும். இது ஃப்ரைல நமக்கு ஒய் வருது, ஸோ இதை தான் நம்ம டிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பை ஐஇ வேர்டு வருது, ஸோ இதை தான் நம்ம டிக் பண்ணணும். ஐஇ ஆர் ஒய் வேர்டு எது வருதோ அதை நம்ம டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் fill in the missing letters, read the words. ஸோ இந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதிட்டு அந்த வேர்டை ரீட் பண்ணும். ல் இருக்கு, இங்கே ஐஇ போடுறோம், அப்போ ஐ அப்படின்னு வரும். லை, அதே மாதிரி ஐஇ போட்டா டை, இங்கே ஐஇ போட்டா பை. நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே ஒய் போட்டாலும் நமக்கு அந்த சவுண்டு தான். எஃப்ஆர் இருக்கு, ஃப்ர் ஒய் இருக்கு, அப்போ ஐ வரும். இங்கே ஒய் இருந்தாலும் ஐ தான் சவுண்ட் பண்ணும். ஃப்ரை, இங்கே ட்ரை, இங்கே ட்ரை, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம லாங் ஓ சவுண்டு தான் பார்க்க போகிறோம். ஓ சவுண்டே லாங்காக இருக்கும். இங்கே ஓ ஏ இருக்கா, இங்கே ஓ ஒய் இருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு ஓ சவுண்டை லாங்காக சொல்லுவோம். போட், ஓகே, போட், கோட், கோட், கோல், ரோட், சோப், அந்த மாதிரி. இப்போ ஓ டபிள்யூ இருக்கு, இங்கே பவுல், ரோ, க்ரோ, ஷோ, ஸ்னோ, ஸ்லோ, அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இங்க ஓ ஏ இருந்தாலும் ஓ டபிள்யூ இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், லாங் ஓ சவுண்ட் இந்த இடத்துல வருது. லுக் அட் த பிக்சர்ஸ், கம்ப்ளீட் த வேர்ட்ஸ். இந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணும். இங்க க்ரோ, இங்க என்ன வருது, க்ரோ. க்ரோ எங்க இருக்கு, இங்க இருக்கு, அப்போ ஓ டபிள்யூ வரும். இந்த இடத்துல என்ன வரும், ஓ டபிள்யூ வரும், க்ரோ. இங்க சோப், சோப் எங்க இருக்கு, இங்க இருக்கு, SOAP, சோப், சோப், ஓகே. Look at the pictures and say the words. Stick the words with the sound of OAR, OW. ஸோ இங்கே OW இருக்கு, டிக் பண்ணுறோம். பாக்ஸில் OW இல்லை. இங்கே காட் அண்ட் கோட்டில் இதில் OA இருக்கு, கோட், ஸோ இது டிக் பண்ணியிருக்கோம். இங்கே ராடு, இங்கே ரோடு, OA இருக்கதான் நம்ம டிக் பண்ணோம், ரோடு தான் டிக் பண்ணோம். இங்கே க்ரோ, OW இருக்கு, ஸோ இதை நம்ம டிக் பண்ணியிருக்கோம். ஓகே, மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். இப்போ போட்டு கோட் மேட்ச் பண்ணிட்டாங்க, நம்ம க்ளோ க்ரோவை மேட்ச் பண்ணுறோம், OW வேர்ட்ஸை மேட்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் த லாங் யூ சவுண்டு. இப்போ யூ சவுண்டே லாங்காக இருக்கும். யூஸ், யூவே சொல்லுவோம் நம்ம டைரக்டாவே, அப்படி சொல்ல மாட்டோம், யூன்னு தான் சொல்கிறோம் இந்த இடத்துல, யூஸ். அதே மாதிரி மியூசிக், யூ சவுண்டே வருது பாருங்க இந்த இடத்துல. லாங்குன்னு வரப்போ எப்பயுமே நம்ம அதோட டைரக்ட் சவுண்ட் தான் யூஸ் பண்ணுவோம், யூ அப்படின்றதான் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, TUBE, டியூப் அப்படின்னு வருது. பியூப்பிள், யூனிகார்ன், யூனிஃபார்ம், அந்த மாதிரி யூவை டைரக்டாவே யூனே சொல்லுவோம் இந்த இடத்துல. இங்கே EW இருந்தாலும் அதை நம்ம யூன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். டியூ, ஃபியூ,
மியூ, ஸ்டியூ, மியூ, சியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரீட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் வித் லாங் யூ சவுண்ட். இப்போ இங்க லாங் யூ சவுண்ட் வரதை மட்டும் நம்ம படிச்சு பார்த்து ரவுண்ட் பண்ணணும். இங்க டப் இதுல எதுவுமே இல்லை, ஆ தான் வருது. யூக்கு வந்து ஆ தான் வருது. இங்க டியூப் யூ வருதா? ஸோ இது நம்ம சர்க்கிள் பண்ணோம். பஸ் இங்க யூ சவுண்டுக்கு ஆ யூஸ் பண்றோம். இங்க யூஸ்க்கு யூக்கு யூஏ தான் யூஸ் பண்றோம். இங்க மியூ இடபிள்யூக்கு நம்ம மியூ யூ சவுண்ட் யூஸ் பண்றோம். இங்க ஃபன் யூக்கு ஆ யூஸ் பண்றோம். இங்க இடபிள்யூ ஃபியூ இஃப்க்கு அப்புறம் யூ தான் வருது. அப்ப இதை சர்க்கிள் பண்ணோம். இங்க பப் ஆ பியூபி பப் ஆ அப்படிதானே நடுவில் வருது யூ சவுண்டு. ஸோ அதை சர்க்கிள் பண்ணக்கூடாது. இங்க பிக்கு அப்புறம் யூ பிஐஎல் பியூப்பிள் யூ வருதா? ஸோ இதை சர்க்கிள் பண்ணும். இங்க சியூ இடபிள்யூவும் நம்ம யூ சவுண்ட்ல தான் சொல்றோம். சி யூ. அதே மாதிரி பன்னு ப அன்னு அன்னு தான் சொல்றோம். ஓகே, ஆ சவுண்டு தான் இந்த இடத்துல யூக்கு எடுக்கிறோம். அதனால நம்ம இதை எடுக்கக்கூடாது. ஓகேவா? இங்க டைரக்டா யூ வரல. இங்க யூசிக் யூ டைரக்டா வருது மியூசிக். ஸோ இதை நம்ம சர்க்கிள் பண்ணோம். எதெல்லாம் யூ சவுண்ட் கொடுக்குதோ அதுதான் அந்த யூஸை மட்டும் தான் நம்ம சர்க்கிள் பண்ணணும். அதே மாதிரி இடபிள்யூ வர சவுண்ட்ஸை நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம்.